ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் Pranesh மாம் vlog. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்போவுமே இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிக்கும் இல்லையா, ரொம்பவே ஹெல்த்தியான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அதுக்கப்புறம் சீப்பெல்லாம் இருக்கும் இல்லையா வீட்டில், அதை ரொம்ப நேரம் தேய்ச்சி நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் ஒரு 2 பொருள் சேர்த்து க்ளீன் பண்ணால் போதும், டக்குன்னு புதுசு மாதிரி மாற்றிடலாம் சீப்பையெல்லாம். அந்த ஒரு க்ளீனிங் டிப்ஸ் பார்க்கலாம். அடுத்தது குழந்தைங்களுக்கான பிரெயின் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். இது ஏபிசிடி வச்சு குழந்தைக்கு ஒரு ஆக்டிவிட்டி இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம வ்ளாகில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். 3 செக்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சட்டுன்னு கிடைக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2-3 டைம் இதை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு வச்சோம் அப்படின்னா இந்த ஒயிட் கலர் அவல் எப்போவுமே 5 மினிட்ஸில் நல்லா ஊறிடும். தண்ணி ஊற்றி வைக்க வேண்டியதில்லை, நனைச்சி வச்சாலே அது நல்லா ஊறிடும். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அவல் நல்லா ஊறிட்டுருக்கும். இப்போது ஊறின அவலை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நான் ஆனியன் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அவல் நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு நசுக்குனா நல்லா சாஃப்டாக ஊறிட்டுருக்கு. இப்போ இது கூட நான் ஆனியன் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியன் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம ஆவியில் வேக வைக்கிறதால பெருசாக போட்டால் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நல்லா பொடிசாக கட் பண்ணின ஆனியன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பெரியவங்களை சாப்பிட்றதுனா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இல்லை குழந்தைங்களுக்கும் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா பெப்பர் தூள் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். அடுத்தது மல்லி இலை, கருவேப்பிலை ரெண்டுமே பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாமே ரொம்ப பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது லெமன் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த லெமன் மேலே சேர்த்துக்கலாம். இப்போது லெமன் சாறு நான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக, அதையும் இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த லெமன் சாறு சேர்த்துருக்கோம் இல்லையா, அது மட்டுமே போதும், லெமன் ஜூஸ் மட்டும் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு நம்ம ஆல்ரெடி தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கோம் இல்லையா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது ஒரு 2 பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அவல் இந்த 2 பவுல்லையும் சேர்த்துக்கலாம். இந்த 2 பவுல்லையும் அவல் சேர்த்துட்டு இதை மேலால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சா போதும். ரொம்ப போட்டு அமர்த்தி வைக்காதீங்க. மேலால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த 2 பவுல்லையும் நம்ம ஒரு இட்லி பிளேட்டில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் வச்சுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது நல்லா ஆவியிலேயே வெந்துடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய சூப்பரான அவல் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம். சட்டுன்னு டின்னர் டைம்லேயும் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி இது. இந்த பவுலில் இருக்கிறத இந்த மாதிரி கவுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா அழகாக இந்த ஷேப்பில் வந்துடும். குழந்தைங்களும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவும் ஒரே மாதிரி கொடுக்காம நல்லா மென்று சாப்பிட்ற குழந்தைங்களாக இருந்தால் 1 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம இதை தாராளமாக கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அடுத்தது க்ளீனிங் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் சுட வச்சுக்கோங்க. ரொம்ப கொதிக்க தேவையில்லை, லைட்டாக சூடானா போதும். இப்போ இது கூட ஹேண்ட் வாஷ் லிக்விட் எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா, நான் லைபா யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ண என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஒரு 4-5 ட்ராப்ஸ் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. அடுத்தது பேக்கிங் சோடா. இது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா பேக்கிங் சோடா, அது சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
நம்ம வீட்டில் எவ்வளோ அழுக்கான சீப்பு இருந்தாலும் பரவாயில்ல, இது எல்லாத்தையும் உள்ளே அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் அந்த அழுக்கெல்லாம் இந்த தண்ணியிலேயே கரைஞ்சி போயிடும். நம்ம எந்த ரிஸ்க்கும் எடுக்க தேவையில்லை, போட்டு தேய்க்க தேவையில்லை, எந்த ஸ்ட்ரகுளும் இல்லை. நான் எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த சீப்பு எல்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சிட்றேன். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு இருக்குது. இதை போட்டு 5 to 10 மினிட்ஸ் ஊற வச்சு இப்போது 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீப்பில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாம் போயிட்டுருக்கும். இந்த தண்ணியோட கலரை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அதில் எவ்வளோ அழுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த உள்ளே ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த லைட்டாக ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா, அது எல்லாம் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டால் போதும். அது ஃபுல்லாகவே அப்படியே போயிடும். இதே மாதிரி இந்த ஓரத்தில் லைட்டாக கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லையா, அதை மட்டும் ப்ரஷ்ஷில் லைட்டாக பண்ணி விட்டால் போதும். மொத்த அழுக்கும் அப்படியே போயிடும். இப்போ இதை எல்லா சீப்லேயும் இதே மாதிரி பண்ணிவிட்டு நல்ல தண்ணி எடுத்து அதுலேயும் ஒரு டைம் சீப்பை அலசி எடுத்துக்கலாம். இப்போது நான் எல்லா சீப்பையும் ப்ரஷ்ஷில் அந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி வச்சுட்டு நல்லா சுத்தமான தண்ணி பிடிச்சி ஒரு டைம் நல்லா எல்லா சீப்பையும் அலசி எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு. இந்த சீப்பில் எல்லாம் அவ்வளோ அழுக்கு இருந்தது, நல்லா புது சீப்பு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நாளைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எவ்வளோ க்ளீன் ஆச்சுன்னு சொல்லி உடனே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய அடுத்தது குழந்தைங்களுக்கான பிரெயின் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போது நான் பிரணேஷ்க்கு எப்படி ஏபிசிடி பழக்கினேன், லெட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண எப்படி பழக்கினேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது நான் ஃபஸ்ட்டு பிரணேஷ்காக வாங்கின சார்ட்டு. இதை நான் செவுத்தில் வாலில் ஒட்டி வச்சுருந்தேன். எப்போவுமே மார்னிங் எந்திரிச்ச உடனே ஏபிசிடி நான் ஒரு டைம் சொல்லுவேன், அதுக்கப்புறம் அவனையும் ட்ரை பண்ண சொல்லுவேன். ஸ்டார்டிங்கில் எல்லாம் கொஞ்சம் தப்பாக தான் சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 3 டைம் 4 டைம் நம்மளும் சொல்லி கொடுத்து குழந்தையும் ட்ரை பண்ணுங்கள், இது என்ன இது என்னன்னு கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா வித்தின் 1 வீக்லேயே ஏபிசிடி அவங்களுக்கு நல்லா மெமரி ஆயிரும். எது எந்த லெட்டர்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 1 வீக் தான் குழந்தைங்க மைண்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நம்ம சொல்லி கொடுக்கறது டக்குன்னு மைண்டில் அவங்களுக்கு பதிஞ்சிரும். இப்போது இந்த சார்ட்டை ஒரு வாரம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் காட்ட போகிற இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம். சார்ட்டு நம்ம காசு போட்டு தான் வாங்கணும்னு இல்லை, நீங்கள் ஒரு பெரிய சார்ட்லேயே நீங்களே ஸ்கெட்சில் எழுதி கூட ஒட்டி வைக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஃபஸ்ட் டைம் கேபிட்டல் ஏபிசிடி மட்டும் சொல்லிக் கொடுங்க. ஸ்மால் ஏபிசிடிலாம் யூகேஜியில் தான் வரும். அது கேபிட்டல் பழகிட்டோம் அப்படின்னா ஸ்மால் ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுங்க. ஆக்டிவிட்டி பண்ணலாமா? ஓகே. பிரணேஷ்க்கு ஆக்டிவிட்டினா ரொம்ப பிடிக்கும், உடனே குசி ஆகிடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டர்ஸ் ஏபிசிடி எழுதி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கலர்ஸ் எவ்வளோ கலர்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ எல்லா கலர்ஸும் யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வச்சு கலரும் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம எழுதிட்டு இந்த சார்ட்டை கட் பண்ணிவிட்டு இந்த கேபிட்டல் ஏபிசிடி ஃபுல்லாக எழுதி சஃபில் பண்ணி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பிரணேஷ் இதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ண போகிறான். எல்லா லெட்டர்ஸையும் ஃபைன் பண்ணு. சி எங்கே இருக்கு? இங்கே பாருமா, சி இங்கே இருக்குன்னு பாரு. சி எங்க? டி டி எஃப் 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 ஜி 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 அச் ஃபாஸ்டா வச்சங்க பாருங்க. அச் ஐ ஐ கே கே எல். ஏய் சோரியாதடா, என்னத்த சொல்லிட்டே இருக்க? எல் எம் எம்ங்க எம் வைங்க எம் என் 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 ஓ ஓ ஓ பி பி கியூ கியூ ஆர் ஆர் எச் 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 டி டி யூ யூ வி ஐ
விய திருப்பி வை. எப்படி வைக்கிற? W திருப்பி வைமா. M மாதிரி செட் பண்றேன். திருப்பு. W எப்படி இருக்கும் பிரணேஷ்? W எப்படி இருக்கும்? ரொட்டேட் பண்ணு. I said rotate the paper. Okay? Okay? X, Y, Z. அப்படி கீழே அடிக்குங்க. இடம் இல்லை பாரு. X. Y. Z. Very good. Clap, clap. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்களோட உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.